மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா. நாவல். எழுதியவர் தமிழ்ப்பிரியன். பாகம் 20. இறுதிப் பகுதி. சேகுவேரா அவர்களை பற்றிய அவருடைய நெருங்கிய நண்பரும் கியூபா அதிபருமான ஃபிடல் காஸ்ட்ரோ ஆற்றிய உரை. சேவை போற்றுவோம். ஃபிடல் காஸ்ட்ரோ. புரட்சித் தோழர்களே, 1955 ஜூலை அல்லது ஆகஸ்டில் ஒரு நாள் சேவை முதலில் சந்தித்தேன். அவரது எளிமை, இயற்கைத்தன்மை, தோழமை நோக்கி செல்வது, ஆளுமை, பிரிதொன்றை மூலமாக கொள்ளாமை ஆகியவற்றுக்காக உடனடியாக விரும்பக்கூடியவர்களில் ஒருவராக இருந்தார். அவருடைய மற்ற பண்புகளையும் தன்னிகரில்லாத சிறந்த நல்லொழுக்கத்தையும் ஒருவர் அறிந்திராத போதிலும் அனைவராலும் விரும்பக்கூடியவர். தொடக்க நாட்களில் அவர் எங்கள் படை மருத்துவராக இருந்தார். எனவே அவர் பாலான நட்பும் பிணைப்பும் அன்புணர்வும் எப்போதும் பெருகிக் கொண்டே என்னுள் இருந்தன. அவருடைய முதன்மையான பண்புகளில் ஒன்று மிக மிக பெயரிடத் தரக்கூடிய பெரும்பணியை செய்வதற்கு உடனடியாக முன் வருதல். இயற்கையாகவே இது அவருக்கு இருந்தது. ஓர் ஒப்படற்கரிய போர் வீரர், ஓர் ஒப்படற்கரிய தலைவர். இராணுவ கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒரு அசாதாரண திறமையுள்ள மனிதர், அசாதாரண துணிச்சல்காரர், அசாதாரணமாக வலியை தாங்குபவர், ஒரு கொரில்லா போராளியாக பேரிடரையும் தகர்த்தெறியும் ஆற்றல் கொண்டவர். நம் வரலாற்றின் பக்கங்களில் தேடினால் ஒரு தலைவர் இத்தகைய கொஞ்சம் ஆட்களை வைத்துக்கொண்டு எத்தகைய பெரிய படைகளை எதிர்த்து சண்டை போட்டதாக எந்த ஒரு எடுத்துக்காட்டையும் காண்பது அரிது. அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் நினைக்கும்போது மிக மிக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தனி ஒரு மாந்தராக அவர் இருந்தார். அவருடைய ஆளுமையில் செயல் வீரருக்குரிய இயல்பை மட்டும் கொண்டிராமல் சிந்தனையாளர், மாசற்ற புரட்சிகர நற்பண்புகள், அசாதாரணமான மனிதாபிமான மதிநுட்பம் ஆகியவற்றோடு இரும்பை போன்ற உறுதியான இயல்பு, எஃகு போன்ற உறுதி, வெல்ல இயலாத கொள்கை பிடிப்பு ஆகியவற்றை நாம் காணலாம். அவர் சோர்வுறாத உழைப்பாளர். அவர் நம் நாட்டுக்காக பணியாற்றிய போது ஒரு நாள் கூட ஓய்வெழியாதவர். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகள் பல. தேசிய வங்கியின் தலைவராக, தேசிய திட்ட வாரியத்தின் இயக்குநராக, தொழில்துறை அமைச்சராக, இராணுவ மண்டலங்களின் படைத்தலைவராக, அரசியல் அல்லது பொருளியல் அல்லது சகோதர தூதுக்குழுக்களின் தலைவராக, இப்படி பல பொறுப்புகளை ஏற்றிருந்தார். அவர் பல்திறமை, புலமை வாய்ந்த கூர்மதி உள்ளவர். எனவே எந்த வகையான எந்த ஒரு வேலையையும் உயர்ந்தபட்ச காப்புறுதியுடன் அவரால் மேற்கொண்டு செய்ய முடிந்தது. மேலும் ஒரு நேரடி சண்டையில் பெருந்திறமையுடன் படைவீரர்களை தலைமை தாங்கி வழிநடத்தியதைப் போலவே அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் முன்மாதிரி தொழிலாளராக பணியாற்றி ஏராளமான பன்னாட்டு மாநாடுகளில் பெருந்திறமையுடன் நம் நாட்டின் சார்பாளராக இருந்தார். மேலும் அவருக்கு ஓய்வு நேரம் என்பதே இல்லை. மேலும் நாம் அவருடைய அலுவலகத்தின் சாளரம் வழியாக பார்த்தால் அவர் இரவு முழுக்க விளக்குகளை எரியவிட்டும் படித்து கொண்டும் அல்லது வேலை செய்து கொண்டே படித்து கொண்டிருப்பதையும் காணலாம். அவர் எல்லா பிரச்சனைகளையும் கற்கும் மாணவராக இருந்தார். அவர் கலைப்படையாத படிப்பாளி. அவருடைய கற்கும் வேட்கையை நடைமுறையின் தீராத வேட்கையாகும். அவர் தூக்கத்திடமிருந்து திருத்திக் கொண்ட நேரத்தை படிப்பதற்காக அர்ப்பணித்தார். அவர் அவருடைய விடுமுறை நாட்களை தன்னார்வ வேலைகளுக்காக ஒதுக்கி வைத்தார். 1967 ஜூலையில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்ட சேகுவேராவினது எஞ்சிய பகுதிகள் பொலிவியாவில் 1997 ஆண்டு அக்டோபர் 17 பிடிக்கப்பட்டு கியூபாவிற்கு கொண்டு செல்லப்பட்டன. ஃபிடல் காஸ்ட்ரோ கூபாவின் சாந்தா கிளாராவில் பின்வரும் நினைவு சொற்பொழிவை ஆற்றினார். சேகுவேரா தன்னார்வ வேலை செய்வதை மிகவும் ஆர்வம் காட்டினார். அவரே கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வெளியில் சென்று தன்னார்வ வேலை செய்தார். ஒரு நாள் அவர் பண்ணையில் வேலை செய்வார், இன்னொரு நாள் பதிய எந்திரத்தை சோதனை செய்வார், மற்றொரு நாள் கட்டுமான வேலை. அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றிய லட்சக்கணக்கான கியூபர்கள் அவரை பின்பற்றினர். அவர் நமக்கு பல நினைவுகளை விட்டு சென்றார். அதனால்தான் நான் இதுவரையில் சந்தித்தவர்களிலேயே மிக மிக விழுமிய அசாதாரணமான தன்னலமற்ற மக்களில் ஒருவராக சேகுவேராவை சொல்லுகிறேன். மரணத்தை வென்ற மாவீரன் சேகுவேரா நாவல் முடிவுற்றது. நன்றி, வணக்கம்.